ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் கிரியா பாபாஜி நமோ. தாமரை பாதங்கள் போற்றி, யோகத்தின் குருவே போற்றி, தீபத்தின் சுடரே போற்றி, அனைத்தும் உமக்கே சமர்ப்பணம் போற்றி. இங்கே பாருங்க, இதுதான் கடல் கிளிஞ்சல். இதுக்கு பேர் கடல் கிளிஞ்சல்னு பேர். இதுதான் நமக்கு வாதம், அதுபோக மருத்துவம் இரண்டுக்கும் பயன்படும். இது கனமாக இருக்கும். இந்த கிளிஞ்சல் பாருங்கள், நல்லா கனமாக வெயிட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது பேர் கடல் கிளிஞ்சல். சுத்தமான வெள்ளையாக இருக்கும். இது இந்த மாதிரி கிளிஞ்சல்கள் தான் நம்ம மருத்துவத்துக்கு இதை சுண்ணம் பண்ணி பயன்படுத்தணும். இன்னொரு கிளிஞ்சல் இருக்குது, அதுதான் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு பேர் முகத்துவார கிளிஞ்சல்னு பேர். இந்த இருக்குது பாருங்கள், இது சுண்ணாம்பாக்கி கொடுப்பாங்க, கிளிஞ்சல் சுண்ணாம்புன்னு கொடுப்பாங்க. முகத்துவார கிளிஞ்சல். முகத்துவாரம்னா என்னென்னு கேட்டால், கடலும் நதியும் கலக்கக்கூடிய இடத்துல இந்த சின்ன சின்ன கிளிஞ்சல்கள் நிறைய தங்கியிருக்கும். அதை தான் லோடாக எடுத்து கொண்டு கிளிஞ்சல் சுண்ணாம்பு பண்ணுறாங்க. இந்த சுண்ணாம்பு எதுக்காகும்னா, நம்ம பனங்கல் தெளிவு, அதாவது பதனி பனங்கல் முறிக்கிறதுக்கும், அதே மாதிரி கோழிகளுக்கு கால்சியம் பவர் கம்மியாக இருந்தால் கோழி மாடு இதுகளுக்கு இந்த சுண்ணாம்பு ஆகும். இந்த சுண்ணாம்பு வீட்டுக்கும் அடிக்கலாம். இது முகத்துவார கிளிஞ்சல் அப்படின்னு பேர். இது மருத்துவத்துக்கு ஆகாது, காரமாக இருக்கும், ஆனால் மருத்துவத்துக்கு ஆகாது. இது கடல் கிளிஞ்சல். இதை தான் நம்ம முறைப்படி சுத்தம் பண்ணணும். இப்போ சுத்தம் பண்ணப்பட்டு தான் இங்கே வச்சுருக்கோம். இந்த கிளிஞ்சல் உள்ளே அழுக்கோடு வரும், உள்பக்கம் பார்த்தா அழுக்காக இருக்கும். இதை சுண்ணாம்பு தெளிவு நீரை நல்லா கரைச்சி அதில் போட்டு 5 மணி நேரம் வேக வச்சு எடுத்து கழுவிட்டோம். நல்ல கனமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்ல சத்தமே எப்படி பாருங்கள், அவ்வளோ கனமாக இருக்கும். இந்த கிளிஞ்சலை தான் இப்போ நம்ம முதல்ல இதை நேரடியாக காலவாசலில் சுண்ணாம்பு ஆக்கக்கூடாது. இது 2 ப்ராசஸ் இருக்குதுல. முதல்ல இதை இந்த மாதிரி பேன் அப்படின்னு பேர், இதுக்கு பேர் இங்கே பாருங்கள், இதான் பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சில்வரில் எஸ்எஸ், இது ஓட்டையாக இருக்கும். இது கைப்பிடி இந்த மாதிரி துணி சுற்றி இருக்கும். இதில் இந்த கிளிஞ்சலை வச்சு சுடணும். இந்த மாதிரி அடுப்பு வேணும். இந்த மாதிரி அடுப்பில் இதை தூக்கி அது மாதிரி வைக்கணும். இது பாருங்க, அப்படி வைக்கிறாங்க பாருங்க. இப்படி வச்சிடணும். இந்த மாதிரி வச்சு இந்த கடல் கிளிஞ்சல், இப்போ நம்ம கடல் கிளிஞ்சல், இந்த கடல் கிளிஞ்சலை இதை இதுக்குள்ளே போட்டுறணும். இதுக்குள்ளே இந்த கடல் கிளிஞ்சலை போட்டுறணும். இது மாதிரி இங்கே பாருங்கள், கடல் கிளிஞ்சல் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் சுத்தம் பண்ணது, சுத்தம் பண்ணது. இதில் இந்த மாதிரி முகத்துவார கிளிஞ்சல் இருக்கும் 1-2, அதை எடுத்துருவோம். அதனால் இப்படி பொறுக்கி எடுப்போம். இதில் இந்த மாதிரி முகத்துவார கிளிஞ்சலை நீக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பொறுக்கி எடுக்கணும். சுத்தம் பண்ணது இந்த மாதிரி சுத்தம் பண்ணப்பட்ட இந்த கிளிஞ்சல் தான் நம்மளுக்கு மருத்துவத்துக்கு பயன்படும். இதை இந்த மாதிரி அள்ளி இதில் போடுறது. இதை போட்டு அடுப்பை பற்ற வச்சு, இந்த இருக்குது பாருங்கள், அதை எடு. இந்த மாதிரி இந்த சிமெண்ட்டு குழைக்கக்கூடிய பாண்ட்லா சட்டி, இதை வச்சு மூடிடணும். இப்படி மூடிட்டோம்னா படன்னு பொரியும். பொரிஞ்சு அப்படியே சுண்ணாம்பு மாதிரி ஆகும். ஆனால் சுண்ணாம்பு ஆகாது, நீத்த மேனிக்கு ஒரு சாம்பல் நிறத்தில் அப்படியே இருக்கும். அது அரை சுண்ணம்னு பேர், பாதி சுண்ணாம்பு ஆகிருக்கும். அதை எடுத்து மறுபடியும் அதை என்ன பண்ணி முழுசாக சுண்ணாம்பாக, காரமான சுண்ணாம்பாக மாற்றி மருத்துவத்துக்கு பயன்படக்கூடியதாக மாற்றணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ முதல்ல இதை சுடணும். இதை இப்போ பாருங்கள் எப்படி சுடுறாங்கன்னு பாருங்கள். நல்லா தெளிவாக பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பு தான் நமக்கு இதுக்கு ஆகும். நல்ல பெரிய பர்னராக இருக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டோம். அந்த பேன் எடுத்து கீழே கொட்டிட்டு அதை இதில் கொட்டு, இதில் கொட்டு. இப்போ போய் இந்த மாதிரி பேன் வச்சிடணும். அப்படி வச்சோம்னா இது நிறைய தடவை கிளிஞ்சல் சுட்டதால் ஓட்டை ஆயிடுச்சு. 2 தடவை ஒரு நடுவில் 2-3 ஓட்டை இருக்குது. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி ஓட்டையில் இந்த சுண்ணாம்பு தெரித்து கீழே விழும், நிறைய வேஸ்ட் ஆகிரும்.
அதனால தான் இந்த மாதிரி அடுப்புக்கு அடியில் பெரிய தகரம் ஒன்று வச்சிடணும். அந்த மாதிரி நம்ம தகரத்தை வச்சிட்டோம்னா அந்த சுண்ணாம்பு அதில் விழுந்துடும், நம்ம அள்ளிக்கலாம். படப்படன்னு தெரிக்கும் ரொம்ப. இப்போ பாருங்கள், இந்த இதை வந்து பொறுக்கி வச்சுருக்கிறோம். இதை வந்து நம்ம நல்லா சுத்தமாக பொறுக்கி வச்சுருக்கிறோம். இதை வந்து அதில் போட போகிறேன். சும்மா அப்படியே அள்ளி போடுறது தான். இந்த மாதிரி இது பாருங்கள். இதை வந்து பர்னஸில் சுடலாமான்னு கூட உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். பர்னஸில் இதை சுடலாமான்னு சுடலாம். ஆனால் என்ன ஆகும்னா, பர்னஸில் சுடும்போது அந்த கறி சாம்பல் இதோட சேர்ந்து வரும். எப்படி காலவாசலில் சுட்டால் கறிச்சாம்பல் வருதோ அது மாதிரி பர்னஸ்லேயும் கறிச்சாம்பல் சேர்ந்து வரும். ஆனால் இந்த மாதிரி ஃபயர் பண்ணும்போது கறிச்சாம்பலுக்கு வேலையில்லை, சுத்தமான அந்த கடல் கிளிஞ்சல் சுண்ணம் நமக்கு கிடைக்கும். இதில் 3 கிளிஞ்சல் வகையில் நிறைய இருந்தாலும் முக்கியமாக சொல்லப்படுவது சித்தர்கள் நூலில் 3 கிளிஞ்சலை சொல்கிறாங்க. ஒன்று முகத்துவார கிளிஞ்சல், அதுதான் அந்த சின்ன கிளிஞ்சல் தான் இருக்குது பாருங்கள், சின்னது கிளிஞ்சல் முகத்துவார கிளிஞ்சல்னு பேர். 2வது இப்போ நம்ம சுட்டுக்கிட்டு இருக்கிற கடல் கிளிஞ்சல் இது. 3வது சிப்பி கிளிஞ்சல்னு ஒன்று இருக்கும், முத்து சிப்பி வரக்கூடியது. அது நல்லா நீட்டமாக இருக்கும், நல்லா கனமாக இருக்கும். அந்த முத்துச்சிப்பி கிளிஞ்சலை சுண்ணாம்பு பண்ணுறது எப்படின்னா, அது ஒரு தனி முறைப்படி பண்ணணும். அந்த சுண்ணாம்பு எதுக்கு ஆகும் அப்படின்னாக்க, தாம்பூலம் தரிப்பதற்கு ஆகும். அதில் தாம்பூலம் போட்டோம்னா உடம்பு காய சித்தி ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. சிப்பி கிளிஞ்சல் எல்லோரும் இதை சிப்பி கிளிஞ்சல்பாங்க. இதெல்லாம் சிப்பி கிளிஞ்சல் கிடையாது. இதுக்கு பேர் கல்லானை அப்படின்னு பேர். கல்லானைனா அலை வந்து கடலில் அடிக்கும்போது அதில் வந்து அந்த பாறைகளில் ஒட்டிக்கிட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த சிப்பியினுடைய அந்த சதையானது அது ஒரு உயிரணு, அது ஒரு உயிர் தான். அது ஒன்றோட ஒன்று மோதி அடிச்சுக்கிட்டு இருக்கும் டம் டம்னு. அதான் இதுக்கு பேர் கல்லானைன்னு பேர். இந்த கல்லானை கிளிஞ்சலை தான் அகத்திய முனிவர் தன்னுடைய நூலில் சொல்லியிருக்கிறாரு, கல்லானை கொண்டு வந்து சுண்ணமாக்கின்னு. இந்த கல்லானை தான் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நமக்கு நண்பர் ஒருத்தர் வந்து நமக்கு தேவைப்பட்டால் கொடுப்பாங்க. இது நான் ஒரு 50 கிலோ வாங்கினேன். 50 கிலோ வாங்கி இப்போ சுட போகிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இதை காட்டுறதுக்கு தான் உட்காந்துருந்தேன். இந்த பாருங்கள், இதை சுடுறத கீழே பாருங்கள் எப்படி தெரிக்குதுன்னு. இப்போ நான் இன்னும் வேகமே வைக்கல. இப்போ சும்மா மினிமமாக வச்சுருக்கும் போதே கீழே பாருங்கள் பட்டுன்னு தெரித்து வரும். அந்த சுண்ணாம்பு வந்து அந்த கிளிஞ்சல் வந்து அப்படியே அந்த சூடு பட்டவுடனே அது அப்படியே சுண்ணமாகும். இது வந்து அந்த கடல் கல்லானை சுண்ணம். இப்போ இதை வந்து போர்ஸ் பண்ணுவோம். இது போர்ஸாக வச்சுருவோம். இப்படி போர்ஸாக வைக்கும்போது இது வந்து அடியில் நல்ல போர்ஸாக எரியுது பாருங்கள். இப்படி எரியணும். எரிஞ்சு அந்த பாருங்கள் எவ்வளோ விழுகுது பாருங்கள், படன்னு. இது வந்து 20 நிமிஷம் வைக்கணும். 15 to 20 நிமிஷம். அதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சிட்டு இதை எடுத்து கீழே கொட்டிட்டு அடுத்த இது போட்டுக்கிறலாம். இந்த மாதிரி போட்டு இது அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். மொத்தமாக சுட்ட பின்னாடி அதை என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதான் கடல் கிளிஞ்சல், அதாவது சிப்பி கிளிஞ்சல். இந்த கிளிஞ்சலில் நான் சொன்ன வகைகளில் இதுதான் பாருங்கள். இது வந்து அப்போ வந்து அரை வேக்காடு கொடுத்துருக்குறோம். அரை வேக்காடு கொடுத்து இப்போ நல்ல இருட்டு நேரம், நல்ல ஓப்பனாக பனியில் இப்படி வச்சுருக்கிறேன். பனியில் வைக்கும்போது இங்கே பாருங்கள் இப்படி மலரும், வெள்ளை விளையேர்னு இப்படி மலர்ந்துடும். இங்கே பார்த்தீங்களா எப்படி மலர்ந்துருக்குன்னு. இங்கே பாருங்கள், இந்த பவுட்ரு பாருங்கள் எப்படி வெள்ளை விளையேர்னு மலருது பாருங்கள் அப்படியே. இது அரை வேக்காட்டு கிளிஞ்சல். முழு வேக்காடு கொடுத்துட்டோம்னா இதில் சாரணை செய்ய முடியாது. இங்கே பாருங்கள், இது ரொம்ப பேருக்கு தெரியாது. பிரம்ம ரிஷி சொன்ன முறையில் இந்த மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி உடைச்சா உடையணும், ஆனால் சுண்ணாம்பாக இருக்கும். கிளிஞ்சல் பூராமே அப்படியே இருக்கும் பாருங்கள், எல்லா கிளிஞ்சலும் அப்படியே இருக்கும். ஆனால் இதை உடைச்சா உடையும். அந்த வேக்காடு தன்மை அது சரியான பக்குவமாக எடுக்கணும். நீங்கள் ஒரு கிளிஞ்சல் பெரிய கிளிஞ்சலாக எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் முழு கிளிஞ்சலாக இருக்குது, அரை வேக்காடு. இங்கே பாருங்கள் கலர் பார்த்தா அப்படியே இருக்கும். இதை வந்து நம்ம கையில் அமுக்குனாலே உடஞ்சிடும். இங்கே பாருங்கள் சுண்ணாம்பு பாருங்கள். அந்த மாதிரி அரை வேக்காட்டு கிளிஞ்சல் இப்போ வச்சுருக்கிறோம். இதுதான் வந்து முப்பூவுக்கு பயன்படக்கூடியது, மருத்துவத்துக்கு பயன்படக்கூடியது. நம்ம சாதாரணமாக முகத்துவார கிளிஞ்சல்னு ஒன்று இருக்கும்.
கடலும் நதியும் சேரக்கூடிய இடத்துல சின்ன சின்னதாக சும்மா இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் சின்னதாக. அதை வந்து சுண்ணாம்பு காலவாசலில் போட்டு ஊதி கிளிஞ்சல் சுண்ணாம்புன்னு விற்பாங்க. அந்த சுண்ணாம்பு எதுக்கு ஆகும் அப்படின்னா, இந்த பனை மரத்துலேருந்து பதனி இறக்கிறதுக்கு சுண்ணாம்பு போடுவாங்க. முறியும் இப்போ தான் அந்த தெளிவுக்காக அதை முறிக்கிறதுக்கு அந்த சுண்ணாம்பு பயன்படும். கோழிக்கு கால்சியம் பவர் இல்லை அப்படின்னா கோழி தண்ணியில் கலந்து வைப்பாங்க, அதுக்காக தான் அது பயன்படும். ஆனால் மருத்துவத்துக்கு அந்த முகத்துவார கிளிஞ்சல் சுண்ணம் பயன்படாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் எனக்கு அது வரலையான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது முத்துச்சிப்பி கிளிஞ்சல்னு ஒன்று இருக்கும். காரம் ஏறுது அப்படி. முத்துச்சிப்பி கிளிஞ்சல்னால் ஓப்பன் பண்ணால் முத்துச்சிப்பி இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் அந்த கிளிஞ்சல் வந்து நீட்டமாக இருக்கும். அந்த கிளிஞ்சலை சுண்ணாம்பு பண்ணால் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, அந்த கிளிஞ்சலை சுண்ணாம்பு பண்ணால் தாம்பு உழைக்கலாம், வெத்தலைப்பாக்கு போடலாம், தந்தம் இருக்கும், அதாவது பல் இருக்கும். ஆனால் முப்புவுக்கோ இல்லை கால்சியம் பவர் குறைபாடுக்கோ இல்லை நமது சித்த மருத்துவத்தில் சேரக்கூடிய மருந்துகளுக்கோ குரு சுண்ணத்துக்கோ பயன்படுத்துகிறதா இருந்தால் இந்த கிளிஞ்சலை தான் பயன்படுத்தணும். இது வந்து கடல் கிளிஞ்சலில் சிப்பி கிளிஞ்சல் அப்படின்னு பேர். இதுக்குள்ளே இருக்கிற சதையை எடுத்து தான் சித்தர்கள் வந்து ஒரு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது கல்லானை கிளிஞ்சல் அப்படின்னு பேர். இது கல்லானை கிளிஞ்சல். 2 கிளிஞ்சலுக்கு நடுவில் சதை இருக்கும். அந்த சதையை எடுத்து அது என்னென்னமோ வேறு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை பின்னாடி ஒரு பாடத்தில் நம்ம பார்ப்போம். இது பாருங்கள், இது நல்லா வெந்திருக்குது கிளிஞ்சல். அரை வேக்காடு, அதாவது அரை வேக்காடுன்னா அப்படியே பார்த்தா அது கிளிஞ்சல் மாதிரியே தான் இருக்கும். இது என்ன அப்படியே இருக்குதும்பாங்க. ஆனால் ஒரு அமுக்குனா போதும் சுண்ணாம்பாயிரும் பொடியாக கையில். இந்த பருவத்தில் எடுத்திருக்கேன். இப்போ நைட்டு 1 மணிக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், இந்த பனியில் வச்சுருக்கிறேன். இந்த பனியில் காலையில் பார்த்தோம்னா அப்படியே மலர்ந்துருக்கும். காலையில் இதை எடுத்து இடித்து பொடி பண்ணணும். மிக்சிலையும் போடலாம். இதை மிக்சியில் அடித்து நைஸ் பவுடர் பண்ணி இதை எப்படி முப்புவுக்கு கொண்டு போகிறது, குரு மருந்துக்கு கொண்டு போகிறது அப்படின்றத காட்டுறேன். காலையில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.